ஹலோ வணக்கம். இன்றைக்கி வந்து சாட்டர்டேங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு விலாகு. ஒரு வாக் வந்தேன் காலையில் டைம் இருந்ததுனால. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு வந்து போட்டு காரக்குழம்பு. இந்த உருளைக்கிழங்கு காரக்குழம்புக்கு நீங்கள் எண்ணெய் விட்டு சோம்பு தாளிக்கணும். கடுகெல்லாம் தாளிக்கக்கூடாது. சோம்பு போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, கொஞ்சம் தனியாத்தூள் எல்லாம் நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து அதில் போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக குழம்பு வைக்கிற மாதிரி தான். ஸோ புளி கொஞ்சம் கரைச்சி அதில் விட்டுட்டு நல்லா கொதித்து வரும்போது நல்லெண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க, நெய் போட்டு சாப்பிட்டா. அண்டு இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், காரசாரமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு காரக்குழம்பு, அதுக்கப்புறம் வந்து கேரட் பொரியல், வத்தல், அதுக்கப்புறம் அவரைக்காய் பருப்பு உசிலி. ஆக்சுவலி பருப்பு கொஞ்சம் கம்மியாயிருச்சு, மிளகா பச்சடி, அப்புறம் தேங்காய் துவையல். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்சு. சாட்டர்டே சண்டே டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் நான் ரிலாக்ஸ்டாக பண்ணுவேன். மற்ற நாளில் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் இருக்காது. ஸோ இன்றைக்கி அது முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டியூலிப் ஃபார்ம் இருக்குது. அது வந்து உங்களுக்கு எதுவும் வந்து ஃபார்ம் டிக்கெட்டெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, ரோடு சைடில் வளர்ந்தது தான். அதை வந்து இங்கே எப்படின்னா அது வந்து யார் வேணால் பறிச்சிக்கலாம். நீங்கள் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் காசு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, நீங்களே போட்டுட்டு பறிச்சிக்கலாம். இதில் போட்டிருக்கு பாருங்கள், டியூலிப்ஸ் எல்லாம் வந்து ஒரு பீஸ் வந்து 70 சென்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களே வந்து அதில் ப்ரைஸ் போட்டிருப்பாங்க, யாரும் செக் பண்ணலாம் மாட்டாங்க. இங்கேயே வந்து கத்தியெல்லாம் வச்சுருப்பாங்க குட்டி குட்டியாக. ஸோ நீங்கள் எடுத்து கட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த கத்தியை இதிலேயே வச்சுட்டு போயிடணும். அண்ட் வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து ட்ரஸ்ட்டில் பண்ணுறது தாங்க, யாரும் வந்து நம்மளை கவனிக்கலாம் மாட்டாங்க. அது முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் நான் வந்து சிட்டிக்கு போனேன். ஸோ இது வந்து மெயின் சிட்டிக்கு போகிறதுனால நான் வந்து ட்ராமில் போனேன். அந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக எல்லோ ஃப்ளவர்ஸ் தெரியுது பாருங்கள். நான் போகிற வழியில் இப்படி தான் இருக்கும். டெய்லியே நான் ஒர்க்குக்கு இந்த வழியாக தான் போவேன். ஆனால் அந்த எல்லோ ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் மட்டும்தான் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே சிட்டிக்கு போனால் நிறைய வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து செடியெல்லாம் போடுவாங்க. இவங்கள்ட்ட வந்து நம்ம கடையில் வாங்குறத விட இவங்கள்ட்ட வாங்குறது வந்து கொஞ்சம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து குவாலிட்டியும் நல்லா வச்சுருப்பாங்க. ஸோ நான் ஜஸ்ட்டு வாங்கலை, பார்த்தேன். ஏன்னா நிறைய செடி வாங்கியாச்சு வீட்டில், அதனால் சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதை மட்டும் முடிச்சுட்டு வந்தேன். இந்த விலாக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விலாக்லாம் கிடையாதுங்க, எந்த கண்டென்ட்டுமே கிடையாது. நான் சும்மா ரேண்டமாக வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணி இந்த வீக்கில் 1 நாள் 2 நாள் என்ன நடந்ததோ நான் அதை தான் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு பார்க்காதீங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.